ப்ரான் வாங்கிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பாக்ஸஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷஸ் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் எப்போ கட் பண்ணது அப்படின்லாம் தெரியல. ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என்னென்ன மீனுன்னே தெரியல. மீன் முழுசாக பார்த்தாலே இங்கே இருக்கிற மீன் வந்து நம்ம ஊர் மீன் மாதிரியே இல்லை. நான் மீனை வந்து வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் வந்து முழுசாக இருக்கக்கூடிய மீனெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரான்ஸ் வந்து பாக்ஸ்லேயும் வச்சுப்பாங்க. இது பாக்ஸில் எப்போ பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியலை. அதில் டேட் இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. இதெல்லாம் சின்ன குட்டி குட்டி ப்ரான்ஸாக இருக்குது. நம்ம ஊரில் கூனி மீன் மாதிரி இருக்குது. ஆனால் கூனி மீன்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஒரு சைடு பாக்ஸஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா சிக்கன் எல்லாம் இதுக்கு அந்த சைடில் இருக்கும். ஃபிஷ்ஷஸ்லேயே இங்கே பாருங்கள் இது மாதிரி சிப்பி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் சிக்கனுக்கு சிக்கன் டிக்கா பண்ணுறது மாதிரிலாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனை விட நிறைய வந்து பன்னிக்கறி தான் நிறைய வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸே பார்த்தீங்கன்னா போர்க்கு தான். இதில் தான் நிறைய ஸ்நாக்ஸுமே ஒவ்வொரு பேக்கரி அந்த மாதிரி இடத்துலையுமே நிறைய வந்து இந்த பப்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்க்கு நிறைய வச்சுருப்பாங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடில் சிக்கன் வச்சுருப்பாங்க. சிக்கனுக்கு பக்கத்தில் இருந்தது ரேபிட்டுமே இங்கே